புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகவர்லினா. திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவென்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஆர்ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓ பார்த்துருக்கேன், டிஆர்ஓ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை, திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்கள் அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்கிறேன். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்றாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ள பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாம ஆக்கிடுவாங்க. இப்ப நாங்க போய் நேரடியா தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுத்தி நிக்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுத்தி நிக்கிறாங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனால மீண்டும் அதிகாரிகளை பாக்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்க மக்களை திரட்டி போராடுறத தவிர வேற வழி இல்ல. மிக விரைவில் அநேகமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உள்ளதை உள்ளபடி உரைக்கும் அநீதிகளை அஞ்சாமல் அலசும் மக்களுக்கான செய்தி, மக்கள் உரிமைக்கான செய்தி, உங்களுக்கான செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.